ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் ரோஜா செடி வந்து கட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் சீக்கிரமாக தொலைஞ்சு வராது, அதனால தான் வந்து கட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து கட் பண்ணி விட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணினதுக்கப்புறமா சாணி இருக்குது இல்லைங்களா, பச்சை சாணி, அதை வந்து கட் பண்ண இடத்துல வந்து வச்சு விட்டேன். ஒரு சில பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா வச்சு விடாமல் விட்டுருக்கேன். இப்போ இதுலாம் பார்த்தீங்கன்னா வச்சு விடவே இல்லை. அந்த சாணியை நம்ம சாணி வச்சு விட்ட இடத்துல வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா சாணி வச்ச இடத்துல இருந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன், இதிலிருந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்கேன், எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த சாணி வைக்காததுனால இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வெட்டி விட்ட இடம் எல்லாமே அப்படியே காஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் அப்படி தான். அதே மாதிரி வெட்டினது நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துல அது அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு துளிர் வர்றதுக்கான ஒரு அறிகுறியே இல்லைங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் சாணி வச்சு விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ தான் வர்றதுக்கே ஆரம்பிக்கிறது. எவ்வளோ நாள் கேப்புன்னு பாருங்கள் பிரான்ச்சஸ் வர்றதுக்கே. இப்போ தளைஞ்சு வந்து இதுலேருந்து முக்கும் வந்து வைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சாணி வச்சது. உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஒரு செடியிலேயே. இது பார்த்திங்கன்னா சுக்குட்டி பழ செடிங்க. மயில் வந்து அந்த கீரை பூரா கொத்திருச்சு. நம்மளுக்கு மீதி கிடைச்சது பார்த்திங்கன்னா இந்த பழமும் காயும் மட்டும்தான். இந்த காயில் பார்த்திங்கன்னா அந்த புளிக்குழம்பு வந்து வைக்கலாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதே டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு இந்த காயை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளிக்குழம்பு வந்து வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம மயில் கொத்துனது போக இருக்கிற காய் எல்லாமே இதிலிருந்து நல்லா பறிச்சுட்டு இது வந்து நாளைக்கு குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்கிறேன். இது கொஞ்சம் காய் இருந்தாலே போதுங்க, நிறைய வேணும்னுலாம் இல்லை. சும்மா கையில் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும். இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குதுங்க. காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தவே இல்லை மயில். அதோட இலைகள் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா மொட்டை அடிச்சிருக்கு. வெறும் கோல் கோலாக மட்டும் நிற்கிது பாருங்கள். அங்கங்கே பார்த்திங்கன்னா தானாகவே நிறைய செடி முளைச்சிருந்ததுங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது என்னவோ இந்த காய் மட்டும்தாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பழம் ஆச்சு அப்படின்னா அது மயில் வந்து கொத்திடுது. சரி, காய் பறித்து வந்து கொஞ்சம் வெயில் காலமானதுனால இந்த வாயிலெல்லாம் புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால சரின்னு சொல்லிவிட்டு இதில் கொஞ்சம் கீரை மாதிரி அப்படியே பச்சையாகவே பொறிச்சு சாப்பிட்டாலுமே அந்த வாயில் இருக்கிற புண்ணு எல்லாமே சரியாயிருங்க. இந்த காயும் பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட முடியாது, பழுத்தமாக தான் சாப்பிட முடியும். அதனால நான் இந்த காயை வந்து புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம், கொஞ்சம் வந்து புண்ணு எல்லாமே ஆறுங்க. அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து இன்றைக்கி பொரிச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியில் மட்டும் இருந்து இவ்வளோ காய் இருக்குது. இதோட காம்பெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த காய் மட்டும் இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துகிட்டு சமைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்க.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் அந்த குப்பையில் முளைச்சதுன்னு சொல்லி புடலங்காய் வந்து காய்க்க கொடுக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா, அதில் வந்து ஒரே ஒரு பழுத்த ப புடலங்காயில் வந்து விதை எடுத்திருந்தோம். அது வந்து முளைக்க போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆயிடுச்சுங்க. நான் முளைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா முளைச்சி வந்திருக்கு. இப்போ தண்ணி ஊற்றினங்காட்டி அந்தளவுக்கு நல்லா முளைக்கலைங்க. இப்போ மழை ஒரு வாரமாக தொடர்ந்து பெஞ்சங்காட்டி நல்லாவே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சமாக போட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 விதை போட்டு விட்டுருந்தேன். 2மே பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு முளைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா தர்பூசணி. இது வந்து சாப்பிட்டு விதை வந்து இந்த இடத்துல வீசி இருப்போம் போல் அது பார்த்திங்கன்னா முளைச்சி வந்திருக்கு. இங்கேயெல்லாம் கீரை பாலக்கீரை போட்டு விட்டேங்க. அதோட நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா தழைஞ்சு வந்திருந்தது. சரி அறுவடை பண்ணும்போது காட்டலான்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் இந்த மயில் ஃபுல்லாக கொத்திட்டு போயிடுச்சு எப்பவும் போல். இனி வந்து வீட்டு சுற்றியும் வந்து நான் எதுவுமே வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேங்க. எல்லாமே இனி தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கிறேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே மழை வர மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா அப்படியே கருக்கள் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இனி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் ஒன்று இருக்குது பாருங்கள். இதோட வேர் பகுதியை மட்டும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வேர். இதுதான் பார்த்திங்கன்னா வேர். இதிலிருந்து அப்படியே மேலே ஃபுல்லாக படர்ந்து போயிருக்கு. கொடியே எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் இப்போ தான் பார்த்தேன். அந்த இடத்துல ஒரே ஒரு விழுது மட்டும் தெரியுது. அதை தான் பார்த்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உள்ள ஒரு காய் ஒன்று இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக முத்திரும். அதை வந்து அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறாங்க. ரொம்ப ஹைட்டில் பார்த்திங்கன்னா இந்த நந்தியாவட்டை செடி மேலே வந்து படர்ந்துருந்தது. ஒரே ஒரு காய் மட்டும் இருந்தது. எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு காய் தான் இருந்தது. அதையும் அறுவடை பண்ணிட்டேங்க. அடுத்தது புடலங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று வச்சுருக்கு பாருங்கள் புதுசாக. அடுத்தது இந்த கத்திரிக்காய் வெரைட்டி என்னன்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி முதல் அறுவடைங்க. இது என்ன வெரைட்டின்னு தெரியல. நர்சரியிலேருந்து வாங்கி வச்சதுங்க. இந்த வெரைட்டி பேர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் இந்த கத்திரிக்காவோட நேம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சுகள் வச்சுருக்கு. பூக்களும் பார்த்திங்கன்னா வைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு காய் தாங்க இருந்தது. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு பாவக்காயும் சுக்குட்டிக்காயும் அறுவடை பண்ணியிருக்கோமுங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இனியோட அழகான வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.